கடந்த டிசம்பர் மாதம் அடித்த மிக்ஜாம் புயலில் முதலை ஒன்று வெளியே வந்து நடுரோட்டில் உற்சாகமாக பவனி சென்றது. சென்னை பெருங்களத்தூரை அடுத்த நெடுங்குன்றம் சாலையில் சுமார் 10 அடி நீளமுள்ள பெரிய முதலை சாலையில் நடந்து சென்ற காட்சிகள் இணையத்தில் வைரலானது. அதிக மழையின் காரணமாக ஏரியில் இருந்து வெளியே வந்த முதலை சாலையின் மறுபுறம் உள்ள ஏரிக்கே மீண்டும் சென்றது. அதேபோல ஆலப்பாக்கத்திலும் மற்றொரு முதலை பவனி வந்த நிலையில் தற்பொழுது 3வது முதலை குட்டி ஒன்று சிக்கியுள்ளது. சதுப்பு நில பகுதிகளில் வாழக்கூடிய மக்கர் இனத்தைச் சேர்ந்த இந்த முதலை குட்டி தேசிய நெடுஞ்சாலையின் நடுவே உள்ள சுவற்றை ஒட்டி மெதுவாக நடந்து சென்றது. 1.5 அடி நீளம் கொண்ட பிறந்து சில நாட்களே ஆன குட்டி முதலையை பார்த்த பெருங்களத்தூர் பகுதி மக்கள் இரவு நேரங்களில் வெளியே வருவதற்கே அச்சமடைந்துள்ளனர். குட்டி முதலை சாலைக்கு வருகிறதென்றால் தாய் முதலை அருகில் எங்கேயேனும் பதுங்கியிருக்க வேண்டும் என்றும், முதலையிட்ட முட்டைகள் எங்கோ அடைகாக்கப்பட்டு வருகின்றன என்ற பல்வேறு கேள்விகள் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. முதலை ஒரே நேரத்தில் 10 முதல் 60 முட்டைகள் வரை இடும். அத்தோடு 55 முதல் 110 நாட்கள் வரை முட்டையில் இருக்கும் முதலை குட்டிகள் வெளியே வந்தவுடன் சுதந்திரமாக சுற்றித் திரியும் என்று கூறப்படுகிறது. இவ்வாறிருக்க பெருங்களத்தூரில் இன்னும் எத்தனை முதலை குட்டிகள் சுற்றி வருகின்றன என்ற சந்தேகம் மக்களை திணறடித்து வருகிறது. தமிழ்நாடு அரசு இதனை கருத்தில் கொண்டு வன அதிகாரிகளின் உதவியுடன் முதலைகளை கண்டறியுமா?